குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கிரக வலிமை நேர்களுக்கு வணக்கங்கள். 2026 புத்தாண்டு பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு கிரகங்கள் யாரெல்லாம் பயிற்சி பெறாங்க, அதனுடைய தாக்கங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு ராசி லக்னக்காரர்களுக்குமே ஒவ்வொரு மாதம் டிரான்சிட் ஆகும். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. ராகு கேதுவோட டிரான்சிட், குருவோட டிரான்சிட் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். திருக்கணிதம் படி ஆல்ரெடி சனி பகவான் டிரான்சிட் ஆயிட்டாரு. ஆனா 2026 சனி பகவான் வாக்கி பஞ்சாங்கப்படி டிரான்சிட் ஆகுறாரு. ஸோ அதனோட தாக்கங்களும் கண்டிப்பா ஹெவியா இருக்கும் இல்லையா? ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு. பட் இந்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இன்னும் நிறைய நிலச்சரிவுகளும் தண்ணீர் மூலியமா பிரளயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி காற்று தொடர்பான சீற்றங்கள், இப்போ நம்ம நிறைய ஃப்ளைட் கிராஷஸ் பார்த்துருக்கோம். இப்போ கூட எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இனியும் பெரிய லெவலில் 100% வரும். அதே மாதிரி கேது அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ சூரியனோட வீட்டில் இருக்கும்போது கோளாறு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல். நிறைய பேத்துக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக அரசியலில் எவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த 2026 எலெக்ஷன் பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. யாரெல்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்களோ, இவ்வளோ வருஷமா ஒரு பிளானிங்லேயே கொண்டுட்டு போவாங்க, அது அப்படியே கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பிளானிங். காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீட்டில் சூரியனோட வீட்டில் கேது இருக்கும்போது அந்த பிளானிங்கை குளறுபடி செய்வாங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சூட்சமமான ரகசியங்கள் இருக்கு. இது எல்லாமே உலகபூர்வமான ஒரு விஷயங்கள்ல நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான அரசியலை நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றத்தை தரும். யாரெல்லாம் பொதுவாக ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகுது, யாரெல்லாம் விபத்துக்கள்ல இருந்து அவங்களுடைய விஷயங்கள், அதாவது வண்டி வாகனம் எல்லாம் இந்த டைம்ல வாங்கக்கூடாது, இந்த மாதிரியான எச்சரிக்கையான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்க்கலாம்.